பாஜக சைடில் இருக்கிறவங்களாம் பேசுகிற ஒரு விஷயம் சமூக வலைதளங்களையும் நான் பார்த்தேன். எப்போவுமே தோற்றதுக்கு பின்பு வந்து காரணம் தேடுவாங்க. இப்போ வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு காரணத்தை தேடி வச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி வாக்கு திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க. இது அவர்கள் தோற்பதற்கான அவங்களுக்கு தோப்போன்னு தெரியும். அதுக்கான காரணமாக இதை காட்டுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விமர்சனமாக வைக்கிறாங்க. எதிர்கட்சியோ வெற்றி பெறுகிற ஆளுங்கட்சியோ அது அவங்க அவங்க இந்த மாதிரி சொல்கிறது சகஜம்தான், வாடிக்கை தான். அவங்களும் ஒத்துக்கிற மாட்டாங்கல்ல. ஆமாம் நாங்கள் பண்ணோம், ஃப்ராட் பண்ணோன்னு யாராவது ஒத்துக்குவாங்களா? அது மாதிரி முறைகேடே பண்ணியிருந்தா கூட நாங்கள் பண்ணலேன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அரசியல் கட்சிகளுடைய அது மாதிரி குற்றச்சாட்டு, எதிர்குற்றச்சாட்டு இதெல்லாம் அரசியல் ரீதியாக அரசியல் கட்சிகளோ அதனுடைய தலைவர்களோ சொல்கிறது போக, இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்ட தேர்தல் ஆணையம் நியூட்ரலாக இருந்து செயல்படுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு, வேண்டுகோள். அவ்வளோதான். கொளத்தூர் தொகுதியில் திமுக அதை பண்ணியிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க பாஜகலேருந்து. அது பாஜக மாநில தலைவர் பார்த்தேன், நானும் பார்த்தேன். அது இல்லை, அது நீங்கள் அவரை தான் கேட்கணும். அப்படி சொல்கிறீங்களா? அது என்ன, அதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு அவரை தான் கேட்கணும். நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? ஏதாவது ஒரு பூத்தை சொல்லுங்கள். இந்த பூத்தில் இவ்வளோ பேரை சேர்த்துருக்காங்க, இல்லை இந்த பூத்தில் இவ்வளோ பேரை நீக்கியிருக்காங்க அப்படின்னு அதுக்கான ஆதாரத்தை சொல்லணும். இல்லை, ஆதாரம் இல்லாமல் சும்மா பூதியாக ஜெயிச்ச தொகுதியெல்லாம் எல்லா தொகுதியிலையும் முறைகேடு நடந்துச்சுன்னோ வாக்கு திருட்டு நடந்துச்சுன்னோ பூதியாக சொல்லி பயன் இல்லையே.